இவரின் முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. நேரத்துல எங்களுக்கு காய் கொடுக்கணும். இது தினமும் 250 கிலோ 300 கிலோ வரும். தினமும் எடுப்போம். மொத்தம் எடுக்க முடியாதுன்றதுக்காக பாதி தோட்டம் ஒரு நாளைக்கு, பாதி தோட்டம் ஒரு நாளைக்கு தினமும் போயின்னு இருக்கோம். சண்டே கூட லீவ் இல்லாத கொடுத்தா கூட எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு 5 டன் காய் எடுத்துருவோம். காய் காய்ச்சிட்ட பிறகு தான் ட்ரிம் பண்ணுவோம் சார். காய் காய்ச்சி முடிஞ்ச உடனே ட்ரிம் பண்ணிட்டு விட்டோம்னா இந்த துளூர்ல எல்லாம் பிஞ்சு வந்துடும், காய் வந்துடும் அதிகமா. இப்ப உங்க மரத்துல அங்கங்க புல்லு, எல்லா இடத்துலயும் புல்லு கிடையாது, சூப்பரா நீட்டா வச்சிருக்கீங்க. ஏன் மரத்துக்கிட்ட மட்டும் புல்லு இருக்கு? அது டிராக்டர்ல புழுது எடுத்தோம், டிராக்டர் கிட்ட போக மாட்டேறது, இந்த கலைங்க எல்லாம் தடுக்குது. இப்ப எங்களாண்ட சின்ன வண்டி இருக்கு, பவர் வீடரு, அதை போட்டு நாங்க மரத்தை சுத்தி அடிச்சு விட்டுருவோம். ஆமா சார், ஆமா சார், சூப்பரா வச்சிருக்கீங்க. அருமையா வச்சிருக்கேன் சார். கொய்யாத்தோப்பு 3 ஏக்கர் சார். இது 3 ஏக்கர்ல? ஆமா, 3 ஏக்கர்ல வந்து 500 மரங்கள் இருக்கு சார். முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் மொத்தமே. இப்போ எட்டு மொத்தமே வந்து வேர்க்கடலை, நெல் பயிர் வச்சா கூட இயற்கை தான். இதுல வந்து நம்ம அந்த கெமிக்கல் மருந்து ஏத்தையும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இதுக்கு என்ன வேணுமோ நம்மளே தயார் பண்ணி, 10 மாடு இருக்குது, 10 பசு மாடு இருக்கு, 10 எருமாடு இருக்கு, ஆடு 10 ஆடு இருக்கு, 100 கோழி இருக்கு. இந்த மரத்தை சுத்தி ஜீவாமிர்தம் ஒரு 5 லிட்டர் ஊத்துறோம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை. சாணி கரைச்சல் 5 மாசத்துக்கு ஒரு தடவையா? மாசத்துக்கு ஒரு 2 முறை ஊத்துறோம். 2 தடவை ஊத்துறோம். ஒரு மரத்துக்கும் வந்து 5 லிட்டர் ஊத்துறோம் வந்துடும். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, தண்ணி நிக்கிறதுனாலதான் இந்த மாதிரியா. தண்ணி இல்லாத மரத்தை நான் காட்டுறேன், அப்புறம் பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க.